நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ! இப்படி வந்து பஞ்சாப் மாஸா சொல்ற மாரி தான், இன்னைக்கு லக்னோவ அசால்ட்டா வீழ்த்தி, அவங்களோட பிளே ஆஃப் வாய்ப்ப இன்னும் பிரகாசமாக்கிக்கிட்டாங்க. இன்னைக்கு லக்னோக்கும், பஞ்சாப்க்கும் நடந்த மேட்ச்சு, லக்னோக்கு முக்கியமான மேட்சோ இல்லையோ, பஞ்சாப்க்கு ரொம்ப முக்கியமான மேட்சா இருந்துச்சுங்க. ஏன்னா இந்த மேட்ச வின் பண்ணா தான் அவங்க பிளே ஆஃப் ரேஸ்ல வந்து இன்னும் கன்டின்யூ ஆற மாரி வந்துருந்துச்சு. அதனால நாங்க எப்படியாவது வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு லக்னோவ சூப்பரா வீழ்த்திட்டாங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. இன்னைக்கு லக்னோவும் நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க தான் பேட்டிங் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 20 ஓவர் முடிவுல 196 ரன் வந்து எடுத்தாங்க. ஆரம்பத்துல குல்கர்னி, நிக்கோலஸ் புரான் இவங்க 2 பேரும் வந்து வேகமாவே அவுட் ஆனாலும், ஆயுஷ் பதானி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜோஸ் இங்கிலீஸ் இவங்க 2 பேரும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. இதுலயும் ஆயுஷ் பதானி மனுஷன் அதிரடின்னா அதிரடின்னு சொல்லிட்டு பட்டைய கிளப்பிட்டாருங்க. இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் கன்டின்யூ ஆக நினைக்கும்போது, ஒரு கட்டத்துல ஆயுஷ் பதானி வந்து அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் வந்து ரிஷப் பண்ட், அப்துல் சமாதுன்னு சொல்லிட்டு மத்த பேட்ஸ்மேன் சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் வந்து குடுத்தாங்க. ஆனா ஜோஸ் இங்கிலீஸ் மட்டும் நான் கடைசி வரைக்கும் நின்னு வேற லெவல் இன்னிங்ஸ குடுப்பேன்னு சொல்லிட்டு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனாரு. 70 ரன்னுக்கு மேல எடுத்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து குடுத்தாரு. இவரோட இன்னிங்ஸ் அப்படியே கன்டின்யூ ஆக நினைக்கும்போது, ஜோஸ் இங்கிலீஸும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு. இதனால இன்னைக்கு லக்னோவ பொறுத்தவரைக்கும் 20 ஓவர் முடிவுல 196 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோர பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்டின்னா, எப்பா 196 ரன் சேஸ் பண்றதெல்லாம் பஞ்சாபுக்கு ஜுஜுப்பி மேட்ரு. இருந்தாலும் இந்த மேட்ச்ல சேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு பிரஷரான மேட்ச்சு. இந்த மேட்ச்ல அவங்க வின் பண்ணா தான் வந்து பிளே ஆஃப்க்கு போ முடியும் அப்டின்ற ஒரு கட்டாயத்துல அவங்க சொதப்பவும் வாய்ப்பு இருக்கு அப்டின்னு எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்தாப்புல ஆரம்பத்திலேயே அதிர்ச்சி குடுக்குற மாரி சமியோட ஃபர்ஸ்ட் பால்லே வந்து பிரியான் சாரி அவுட் ஆயிட்டாருங்க. அவர் தான் அவுட் ஆனாருன்னு பார்த்தா, சமியோட அடுத்த ஓவர்ல காப்பர் கண்ணாலியும் வந்தவுடனே நடைய கட்டிட்டாரு. அதுக்கப்புறம் போச்சு 2 முக்கியமான விக்கெட் போயிருச்சு. இனி அடுத்தடுத்து விக்கெட் போகுதுன்னு நினைக்கும்போது, அப்பதான் பிரப்சிம்ரன் சிங்கும், ஸ்ரேயஸ் ஐயரும் நாங்க அவ்வளோ ஈஸியா விட்டுருவோமா? ஸ்டார்ட்டிங்ல விக்கெட் போனா என்ன? நாங்க இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து குடுத்துட்டாங்கங்க. 2 பேரும் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனாங்க. பிரப்சிம்ரன் சிங் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு நல்ல ஒரு இன்னிங்ஸ வந்து கன்டின்யூ பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட இன்னிங்ஸ் அப்படியே கன்டின்யூ ஆக நினைக்கும்போது, அப்பதான் அர்ஜுன் டெண்டுல்கரோட பால்ல பிரப்சிம்ரன் சிங் வந்து அவுட் ஆயிட்டாரு. "எப்பா பிரப்சிம்ரன் சிங் அவுட் ஆனா என்ன? அதான் மேட்ச முடிக்க நான் இருக்கேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரேயஸ் ஐயர் கடைசி வரைக்கும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து குடுத்தாருங்க. இதுல இன்னைக்கு பஞ்சாப் மேட்ச் எப்படி வின் பண்ணிருவாங்க. ஆனா ஸ்ரேயஸ் ஐயர் செஞ்சுரி அடிப்பாரா இல்லையா அப்படின்றது தான் ஒரு பெரிய கொஸ்டினா நம்ம மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா ஸ்ரேயஸ் ஐயர் நான் மேட்சை சூப்பரா வின் பண்ணி குடுப்பேன். செஞ்சுரியும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடிச்சு முடிச்சுட்டாரு. இதனால இந்த மேட்ச பஞ்சாப் 18 ஓவர்லயே 7 விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த மேட்ச பஞ்சாப் வின் பண்ணதுனால அவங்களோட பிளே ஆஃப் வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா மாறியிருக்கு. ஆனா இப்ப பஞ்சாபுக்கு தகுந்தாப்புல மத்த டீமும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். இனி அடுத்தடுத்த மேட்ச்ல என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.